டாக்டர் ஸ்ரீதேவி, உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த வஜைனல் டிஸ்சார்ஜ்ங்கிறது எல்லா பெண்களுக்கும் இருக்கு. சிலது நார்மல், சிலது அப்நார்மல். சில பேர் ரொம்ப வஜைனல் டிஸ்சார்ஜ் ஏன்னா அப்செட் ஆகி என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வஜைனல் டிஸ்சார்ஜ்ல வாட் ஆர் தி திங்ஸ் வுமன் ஷுட் டு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ வெஜைனல் டிஸ்சார்ஜ் அப்படின்னாவே வந்து என்னென்னா நம்மளோட சில கிளான்ஸ் இருக்கும். அந்த கிளான்ஸ் செக்ரீட் பண்ணுறது தான் நம்ம வந்து வெஜைனல் டிஸ்சார்ஜ், அதை தான் ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில டைம் வந்து அது நார்மல். ஸோ சில ஃபேஸஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் நார்மல், ப்ரெக்னென்சியில் நார்மல், அந்த மாதிரி சில இடத்துல நார்மல். ஸோ அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் எப்போ நார்மல் எப்போ அப்நார்மல். இது வந்து யூஸ்வலாக என்னென்னா சில பேர் வந்து ரொம்ப சோப் போட்டு அதை ரொம்ப வாஷ் பண்ணி ஒரு வேளை நம்ம அன்ஹைஜீனிக்காக இருக்கிறனால தான் இப்படி ஒயிட் டிஸ்சார்ஜ் வருதோ அப்படிங்கிற ஃபீலிங் இருந்து ஓவர் வாஷ் பண்ண கூடாது. ஆக்சுவலாக சோப் எல்லாமே ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து லாக்டோபெசிலஸ் அப்படிங்கிற வந்து மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் நிறைய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அந்த இடத்துல நார்மலாகவே நம்ம உடம்புல அந்த வெஜைனாவை சுற்றியோ சர்விக்ஸை சுற்றியோ இருக்கணும். ஸோ இந்த சோப் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா மைக்ரோ ஆர்கனிசம்ஸையும் வந்து இது பண்ணுது. ஏன்னா பிஹெச்சை வந்து நம்ம ஆல்டர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிஹெச் அசிடிக் பிஹெச் தான் நம்ம வெஜைனாவில் இருக்கணும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஆல்கலைனைஸ் பண்ணையில் அந்த சோப்ஸ்லாம் போட்டு ரொம்ப இது பண்ணையில் அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இல்லாமல் போகையில் தான் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது ரொம்ப காமனாக வரும். ஸோ சோப்ஸ் வந்து ரொம்ப இது பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது ஒன்று. ரெண்டாவது அதே மாதிரி அந்த மாய்ஸ்சருங்கிறது நார்மலாக நம்மளோட செக்ரீஷன் வந்து மாய்ஸ்சரை கொடுக்குது, அது ஓகே. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கோகனட் ஆயிலோ அந்த மாதிரி யூஸ் பண்ணையில் அந்த இடம் வந்து ஒரு டேம்பாகவே ஈரமாகவே இருக்கையில் சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகுது. மெயினாக வந்து அந்த இடம் வந்து ட்ரையாக இருக்கணும். ஸோ அது வாஷிங் மட்டும் இல்லாமல் அந்த இடம் ட்ரையாக இருக்கும் போது இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் ஏதாவது போடையில் அதோட ஆர்கனிசம்ஸ் க்ரோத்தை நம்ம ஜாஸ்தி பண்ணுறோம். ஸோ மெயின் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வாஷ் பண்ணணும். பட் வாஷ் பண்ணுறதை விட ப்ரிஃபரபிளி நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணால் போதும். வாஷ் பண்ணி மெயினாக அந்த இடம் ட்ரையாக இருக்கணும், அதுதான் இருக்கிறதுலே முக்கியமானது. அடுத்தது அதே மாதிரி வந்து நம்ம அதில் வந்து ஏதாவது ஃபாரின் பாடி போடுறதோ இல்லை ஃபாரின் அதாவது ஆயின்மெண்ட்ஸ் அப்படி வந்து போடலாமே தவிர இந்த மாதிரி மாய்ஸ்சரைசிங் இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கம்மிங் டு அண்டர்வேர்ஸ். ஸோ அண்டர்வேர்ஸ் யூஸ் பண்ணையில் நம்ம நார்மல் காட்டன் அண்டர்வேர்ஸ் அண்ட் நல்லா வந்து அதை ரொம்ப ஓவராக டெட்டாலில் இது பண்ணுறது அந்த மாதிரி பண்ணையில் திரும்ப நம்ம சொன்ன மாதிரியே அந்த நார்மல் ஆர்கனிசம்ஸை நம்ம கில் பண்ணுறோம். ஸோ அப்படி இல்லாமல் அந்த இடத்துல உள்ள நார்மல் ஆர்கனிசம்ஸ் நம்மளுக்கு ஹெல்த்தி, அது கண்டிப்பாக வேணும். ஓகே, இதை நான் சொல்லிட்டது, நான் டீச் பண்ணது நார்மல் வஜைனல் டிஸ்சார்ஜ் அது அப்நார்மல் நினச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அதை வந்து குணப்படுத்த முடியாது. நார்மல் டிஸ்சார்ஜ் நீங்கள் சொன்னபடி ஓவுலேஷன் டைம், பிஃபோர் செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட், மென்ஸ்ட்ரல் டைம் இதெல்லாம் இருக்கும், இது நார்மல். நீங்கள் சொன்ன இந்த டெட்டால் ரொம்ப பெரிய இது, சில பேர் அது ஏதோ ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் வருதுன்னு டெட்டாலை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கோம், அப்படியே அந்த ஏரியாவே எக்ஸ்போரியேஷன் ஆயிரும். அது தேவையில்லாத யூஸ் பண்ணக்கூடாது. சைக்காலஜிக்கலாக வி ஹேவ் டு அக்செப்ட் அஸ் அ நார்மல். இந்த ஸ்வெட்டிங் இருக்கு நார்மல், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல். ஸோ வி ஹேவ் டு கீப் இட் ட்ரை, ஹைஜீனிக் வித் ஸ்லைட்லி லிட்டில் பிட் வார்ம் வாட்டர், லூக் வார்ம் வாட்டர், அதை க்ளீன் பண்ணிக்கலாம். Am I right? Yes. Okay, thank you, Dr. Shri.